எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பங்குனி உத்திரம் முருகரோட திருக்கல்யாணத்துக்கு போயிருந்தேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே தான் இது உங்களுக்கும் பார்க்குறதுக்கு அங்கே அது ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். பாருங்கள், இந்த திருக்காட்சியை எல்லோரும் பார்த்துக்குங்க. பார்க்க முடியாதவங்களும் பாருங்கள், ஏன்னா இன்னைக்கு கோவில் போகாதவங்க இருப்பீங்க, அவங்களுமே பார்த்துக்குங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்றைக்கி ஜனனிக்கு வந்துட்டு சயின்ஸ் எக்ஸாம். ஸோ அவங்கள எக்ஸாமுக்கு அனுப்பிட்டு வந்து நான் இந்த திருக்கல்யாணத்தை திருப்பியும் அட்டன் பண்ணேன். காலையிலே போயிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி திருக்கல்யாணம் அட்டன் பண்ணது. எந்த கல்யாணம் எங்கே நடந்தாலும் நம்ம வீட்டு வேலை என்றைக்கும் நிற்காது இல்லையா? திருக்கல்யாணம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு கண்ணார கண்குளிர பார்த்துட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணேன், திருப்பி வீட்டு சமையல் வேலையை ஆரம்பித்தேன். எங்கே போனாலும் வந்தாலும் நம்ம வீட்டு வேலை நிற்காது, ஏன்னா நம்மளோட வேலை இல்லையா அது. அதனால் திருக்கல்யாணத்தும் போது நம்மளுக்கும் அட்சதை கொடுத்தாங்க. கடவுள்களுக்கு திருமணம் நடக்கும்போது அட்சதை அவங்களுக்கு போடக்கூடாது, நம்ம தலையில் போட்டுக்கணும். அவங்க திருமங்கல்யம் கட்டின உடனே நம்ம தலையில் நம்ம அர்ச்சனை போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கும் கொடுத்தாங்க எல்லாருக்கும். பாருங்கள், திருமுருகர் திருக்கல்யாணம் இப்படி தான் நடந்தது. வள்ளி தெய்வானை சமேதரோட ரொம்ப அழகாக காட்சி தரார். வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோ கோசு பொரியல் பண்ணிவிட்டு கடுகுளுத்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். கோசு அலசி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே போடுறேன். கோசுக்கு வந்துட்டு எப்போவுமே இருக்கிற அளவை பார்த்து உப்பு போடாதீங்க. அது வதங்கின பிறகு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போடுங்க. நான் தான் முந்திரி கொட்டை மாதிரி உப்பு போட்டுட்டேன் முன்னாடியே. பட் ஆனால் அது கரெக்டாக இருந்தது நான் போட்ட உப்பு. கொஞ்சம் தேங்காய் திருவி கொட்டி தாளிச்சிட்டேன். அடுத்தது முருங்கைக்கீரை, சேம் தாளிதம் தான். இன்னொரு சிலவங்க அரிசி வறுத்து கொட்டுவாங்க. நான் அப்படி செய்யலை. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக, எனக்கும் டயர்டாக இருந்ததுன்னு இந்த மாதிரி ஒரு சமையல் பண்ணேன். இப்படி தான் இன்றைக்கி சமையல் ஆச்சு. முருங்கைக்கீரை வெந்து கெட்டது, அகத்தி வேகாமல் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப வதக்கக்கூடாது. தாளிச்சிங்களாம் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இறக்கிடணும். இதுக்குமே தேங்காய் திருவி அதுக்கும் கொட்டிட்டேன், இதுக்கும் கொட்டியாச்சு தேங்காய் திருவிட்டு. அவ்வளோதான், இந்த பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. நான் காலையிலேயே வெள்ளனவே சாம்பார் வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா பாப்பா ஸ்கூல் போகும்போது அவளுக்கு தோசை சுட்டு கொடுக்கணுன்னு. இதுதான் எங்களோட இன்னைக்கு சமையல். கோஸ் பொரியல், கீரை பொரியல், பூசணிக்காய் விலாக் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன்.